ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பக்ரீத் பெருநாளுக்காக நம்ம ட்ரெஸ் எடுக்க மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே எடுத்த வீடியோ தான். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது மணி 9:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து ராம்நாடு போய் 10 o'clock சேர்ந்தோம். அங்கேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி மதுரைக்கு போய் சேரும்போது 12:30 ஆயிடுச்சு. அதோட போய் இறங்குவோமே, என்னுடைய பையன் பசிக்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இது கேன்டீன் இருக்குது. கேன்டீனில் போய் ஒரு பிரியாணி, அப்புறம் பப்ஸு, கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போய் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4:30க்கு தான் வெளியானோம். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி இது விளக்குத்தூண் போயிட்டோம். விளக்குத்தூண் போய் அங்கே போய் ஏகேஎம் அதில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 6:30 இருக்கும் அங்கேருந்து கிளம்புனோம். வந்தால் மதுரை பஸ் ஸ்டாண்டில் சரியான கூட்டம், பஸ்ஸே கிடைக்கல. ஒரு 8 மணி இருக்கும், அப்போ தான் பஸ்ஸு கிடச்சிச்சு. சரி, ஐயோ பஸ் கிடச்சிருச்சு, நம்ம 10 மணிக்கு ஊரில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அந்த பஸ் இப்போ கிளம்பாது, அது கொஞ்சம் லேட்டாகும், நீங்கள் சீக்கிரம் போகிறதா இருந்தால் அடுத்த பஸ்ஸில் போங்கன்னு சொல்லிட்டு வேறு பஸ்ஸுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. என்னடா இது சோதனைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி சரி இனிமேல் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அந்த பஸ் என்னன்னு தெரில. அன்றைக்கின்னு பார்த்து சரியான டிராஃபிக் ஜாமு. எங்கள் வண்டி எப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு மைல் தூரம் போகிறதுனா கூட அது 100 இலையில் தான் நகர்ந்து போகணும், அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது வரைக்கும் நான் அப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் பார்த்ததே கிடையாது. கரெக்டாக நாங்கள் 10 மணிக்கு வந்து சேர வேண்டியதாங்க, 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். பஸ்ஸு டிரைவரே வீட்டுக்கு போன் அடித்து சொல்லிட்டாரு, 10:30க்கு நான் வருவேன்னு, எப்போவும் இன்றைக்கி வர முடியாது, 11:30க்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொன்னார். அதை நாங்கள் ஃபஸ்ட்டு சீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா நான் எப்போவும் ஃபஸ்ட்டு சீட்டில் தான் இருப்பேன். பார்த்தா தான் எங்கேயுமே போன மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால் நான் எப்போவும் முன் சீட்டில் தான் இருப்பேன். பஸ்ஸில் மட்டும் வேறு எதுலேயுமே நான் முன் சீட்டில் இருக்க மாட்டேன், பஸ்ஸில் மட்டும் எப்போவும் முன் சீட்டில் தான் இருந்து போவேன். ஏன்னா எனக்கு பழகிடுச்சு, என்னோடய பையனோட சேர்ந்து அப்படியே இருந்து. அவன் பஸ்ஸில் ஏறவும் பஸ் எடுத்தது முன் சீட்டுக்கு தான் போவான், பின்னாடி வரவே மாட்டான். அவனோட சேர்ந்து எனக்கு அந்த இது தொத்திக்கிச்சு. கடைசியாக நாங்கள் 11 மணிக்கு தான் 11:30 ஆயிடுச்சு ஊருக்கு வந்து சேர்றதுக்கு. எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. அந்த அன்றைக்கின்னு பெரும்பாடுபட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளோ கூட்டம் மதுரையில். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 17 ரூபாய் டிக்கெட்டு. நாங்கள் மாட்டுத்தாவணிலேருந்து ஏகேஎம்க்கு டிக்கெட் எடுத்து போனோம். அங்கே போய் தான் இப்போ அங்கே உள்ள இது ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இப்படி சாரீஸ் கட்டியிருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதுதான் வீடியோ எடுத்தேன். என்னுடைய பையனுக்கு இதில் தான் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணேன். கோட் செட்டு தான் அவனுக்கு எடுத்தோம். இந்த மாடல் தான், இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு எடுத்தது. நல்லா இருக்குதா பாருங்கள். எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ நான் மாட்டுத்தாவணிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். மாட்டுத்தாவணிக்கும் விளக்குத்தூணுக்கும் இடையிலேயே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வேறு பஸ்ஸில் இருக்கவும் முடியலை, சரியான கீழே இறங்கவும் முடியாது. ஏன்னா பஸ்ஸில் நம்ம போய்கிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது, வண்டி நின்றுச்சுனாலே யாராலையும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கவும் முடியாது. அது அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நின்று வந்துச்சா ரொம்ப இதாகிடுச்சு. ஏண்டா வந்தோம்னு தோணிடுச்சு. இங்கெல்லாம் இவ்வளோ ராம்நாட்டில் இவ்வளோ கடை இருக்கும் போது மதுரைக்கு போனீங்களான்னு நினைக்காதீங்க. என்னுடைய கடைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் போனோம். சரி, போனதோட பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டோம். நான் அங்கே 1500க்கு பார்த்த கோட் செட்லாம் நம்ம ஊரில் 3000 சொல்கிறாங்க. அப்போ ரேட்டை பாருங்கள், அங்கேயும் டிஃப்ரெண்ட்டும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இப்போ நான் என் பையனுக்கு எடுத்த 2000க்கு எடுத்தேன் மகாராஜாவில் ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு அங்கே 1500 எடுத்தேன். 500 ரூபா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நம்ம அதுக்குன்னு போய் எடுத்தால் நம்ம செலவழித்து போய் எடுக்கிறோம். ஒரு 500 ரூபா நம்ம பஸ்ஸுக்கு செலவழித்து தான் போகணும். வண்டியில் போனால் 2500 ரூபா 3000 செலவழித்து தான் போகணும். நம்ம அதுக்குன்னு போகலையில், நம்ம போகிற வேலையில் அது பக்கத்தில் இருந்தனாடி அப்படியே வாங்கிக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு அந்த 500 லாபம் தான் இல்லையா, அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பேக் எங்கள் ராம்நாட்லேயோ நம்ம ஊர்லேயோ சரி, இது 1000 ரூபாய்க்கு தான் சொன்னாங்க. 1500 ரூபா சொல்லி நான் போன வருஷம் 1200 ரூபா சொல்லி கடைசி 1100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன்.
இப்போ வந்து நான் வந்து 680 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் மதுரையில். அதே கம்பெனி தான். இதில் வந்து 5 ஜிப்பு இருக்குது. சீக்ரெட் ஜிப்பு ஒன்று கொடுத்துருக்காக, உள்ளாக்க மொத்தம் 6 கொடுத்துருக்காக. அப்படி பார்த்தோம்னா பேக்கு நல்ல தரமாக இருக்குது, துணி தரமாக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெட்டாலிக் கம்பெனி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுடைய பேக்கு, அவனும் இதே வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். ஃபஸ்ட்டு ஜிப்பில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கான், செகண்ட் ஜிப்ஸில் 2 டப்பா வச்சுருக்கான். என்னடா 2 எடுத்து வச்சுருக்காங்கட்டானு சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் ஒரு டப்பா வீணாக போனால் இன்னொரு டப்பா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஒவ்வொரு ஜிப்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸ் எடுத்து வச்சுருந்தான். நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நோட்டு புக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லோரும் நாளைக்கு வரும்போது அட்டை போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டேன். சரி அதோட ப்ரௌன் சீட்டை எடுத்து அட்டையை போட்டுருவோன்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஆனால் சரியான கடினமான வேலைன்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி பூரா அவ்வளோ புக்கு அட்டை போட்டு முடிச்சுட்டு நாங்கள் படுக்கவே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பக்ரீத் பெருநாள் நைட்டு எடுத்த வீடியோ. நோன்பு திறக்கிறதுக்காக தர்பூசணி ஜூஸ், அப்புறம் சம்சா, வடை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் தெரியும். ஜூஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஆனால் வடையும் சம்சாவையும் மறந்தாச்சு. நைட்டு வந்து நான் ஒரு 11 மணி இருக்கும். சரி மட்டனை வந்து குருமா வச்சிடலான்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் அப்படியே இருக்குது. அதோட யாருமே சாப்பிடவே இல்லை. அன்றைக்குள்ளே அந்த பொருளை வீணாக்கியாச்சு. நல்லா தான் மன்னிக்கணும் எல்லாத்துக்கும். நம்ம எல்லா பொருளையும் வீணாக்குறோம், உணவு பொருளை. அந்த பொருள் கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. மனசு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன சூழ்நிலையோ நம்மளை அறியாமல் அது வீணாக போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கு தேவையான முந்திரி, பாதாம், நெடக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் குருமா வைக்கலை, மஞ்சள் குருமா தான் வச்சேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கறி மசாலா தூளில் தான் பண்ணேன். வீட்டு கறி மசாலா தூளில் குருமா மசாலா அரைக்கலை, அதனால தான். இது மருதாணி வந்து பகலே வச்சாச்சு, என்னன்னு தெரியலை, செவக்கவே இல்லை. ஏன்னா பழைய மருதாணி வீட்டுக்குள்ளே பழைய செடி இருந்துச்சு, அம்மா அதில் மருதாணி பறிச்சிட்டாங்க. முகப்பில் உள்ள கண்டலும் நல்லா செவக்கும். அவங்க வந்து அது புதுசாக இலை தளைஞ்சிருக்கும், நல்லா செவந்துரும்னு நினச்சி பறிச்சிட்டாங்க. ஆனால் செவக்கவே இல்லை. ஏன்னா நைட்டில் வச்சா பையனுக்கு முடியாமல் இப்படி தான் பெட்டில் வச்சுட்டு வந்தோம், அவனுக்கு ஒத்துக்கிறாதேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு வைக்காமல் பகை வச்சேன். கடைசியில் அவன் பார்த்தா எல்லாத்தையும் வம்பு பண்ணி நீங்கள் எல்லோரும் மருதாணி வச்சுட்டு எனக்கு வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு கோணம் வச்சுட்டான். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக சொல்லி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அப்புறம் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வட்டலப்பம் பண்ணுறதுக்காக தேங்காயை கீறி பால் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காயை கீறிக்கிட்டு இருக்கு. பூ வந்து ரேட் பார்த்திங்கன்னா 100 முல்லைப்பூ 80 ரூபாய்னு விற்றுச்சு. பூ வாங்கிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு கட்டுறதுக்கு நேரமே இல்லை. மல்லிகைப்பூ வந்து கட்டின பூ வந்து 180 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் சரி முல்லைப்பூ மட்டும் நம்ம கட்டிக்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். டைம் இல்லாதனால நைட்டு 12 மணிக்கு தான் எடுத்து அதை கட்ட ஆரம்பித்தேன். கட்டிட்டு அப்படியே வட்டலப்பம் ரெடி பண்ணிட்டு பாலை ஆட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வட்டலப்பம் வைக்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம உடைக்கும் போது எப்போவுமே தனியாக தான் உடச்சி சேர்த்துக்கணும். ஏன்னா முட்டையோட தோடு வந்து அதில் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மொத்தமாக உடச்சி ஊற்றிட்டோம்னா அதை எடுக்க முடியாது. அதனால் இப்போ நான் எப்போவுமே ஒவ்வொரு பீஸாக தான் உடச்சி ஊற்றுவோம். அதே மாதிரி முட்டையோட தோல் வந்து அதில் கிடந்துச்சுன்னா சில நேரத்தில் நம்ம கையால் எடுப்போம், டக்குன்னு வராது. அப்போ அந்த முட்டை தோடாலே எடுத்தோம்னா டக்குன்னு வந்துடும். யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் இது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. மணி 5:30 மணி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சேரீ தான் கட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எங்களுக்கு தொழுகை, 6:30 மணிக்கு தொழுகை, 6 மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியில் இருக்கணும். அதனால் காலையிலேயே நேரத்தோடையே ரெடி ஆகிடுச்சு. சரி சாரீஸ் கட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் எடுத்திருந்தேன். சாரீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பையனுக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸு தான் 2000. அதில் வந்து ஒயிட் டிஷர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஷர்ட் வந்து எனக்கு வந்து உடனே அழுக்காக்கிடுவான்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் ஒன்று 165 ரூபா தான். அதோட நான் இதையும் எடுத்துக்கிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த சின்ன கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, கூலிங் கிளாஸ் மாதிரி, அதுக்காண்டி தான் அந்த ட்ரெஸ்ஸையே அவன் எடுத்தான். அந்த கண்ணாடி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதான் அந்த டிஷர்ட்டு, இதான் அந்த ஃபேண்டு. இது வந்து எனக்கு கலர் பிடிச்சிருந்துச்சி ரொம்ப, அதோட சரி இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டேன். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. சிமெண்ட் கலர் சட்டை, அப்புறம் சிமெண்ட் கலர் கோடு வட்டாப்பில் கைலி, இவ்வளோ தான், சிம்பிளாக தான். இதுதான் என்னுடைய ஃபர்தா, நேவி ப்ளூ கலரு. இது நேவி ப்ளூ கலர் சாலு. அது வந்து இப்போ வந்து நான் பள்ளிக்கு தொழுகிற திடலுக்கு வந்துட்டேன்.
தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு ஏதாவது ஸ்வீட்டாக செய்யணும், ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து எப்போவுமே வட்டலப்பம் அல்லது சேமியா கஞ்சி இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த தடவை வட்டலப்பம் வச்சோம், ரொட்டி, அப்புறம் வந்து குருமா, அவ்வளவுதான். மார்னிங்கே எழுந்திரிச்சனால உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டேன், சாப்பிட்டுருந்தேன். 9 மணிக்கு தூங்கி 1 மணிக்கிட்ட தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் வந்து பெரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். நைட்டு தான் குருமா குழம்பு வச்சது. இப்போவும் அந்த மாதிரி பண்ணால் சாப்பிட முடியாது. ஆனால் பிரியாணி வந்து எப்போவுமே பெருநாளைக்கு பண்ண மாட்டேன், எப்போ தான் பண்ணுவேன். மற்ற நாளில் எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுனால பெருநாளைக்குன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா அன்றைக்குன்னு சாப்பிடவே தோணாது. மறுமறு நாள்னால் நல்லா சாப்பிடலாம். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். புதினாமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதில் மட்டனையும் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ண மட்டனை போட்டு பெரட்டினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குழம்பு நம்மள்கிட்ட இருக்குது, அதனால இதை வந்து இந்த மாதிரி பெரட்டிக்கிட்டேன். ஒரு இஞ்சியும் பூடும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு ஆட்டோன்னு நினச்சிட்டு அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன், மறந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இல்லை. அதோட சரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதோட அதையும் இஞ்சி பூட ஆட்டி, பொண்ணு வந்து மட்டன் திங்க மாட்டா, அதனால அவளுக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து கடற்கரைக்கு போகலான்னு பார்த்தேன். தலைவலி குறைஞ்சாப்புல இல்லை. பையனும் பெட்டில் வச்சுருந்தனால கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனோம். வாடவனுக்கு ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகலை. டாக்டரும் சொல்லி தான் அனுப்புனாங்க. அதனால் சொல்லிட்டேன், கடற்கரைக்கு வேணாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்னை பொருட்காட்சியை கூட்டிகிட்டு போங்க சொன்னேன். சரி கூட்டிகிட்டு போகிறேன், ஐஸ்கிரீம்லாம் ஆனால் எதுவும் வாங்கி தர மாட்டேன், ஓகேனா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். சரிம்மா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொன்னபடி அவன் நடந்துக்கிட்டான். அதோடு நாங்கள் நைட்டு ஒரு 8:30 இருக்கும் பொருட்காட்சிக்கு போனோம். பார்த்தா 9 மணி வரைக்கும் தான். நாங்கள் வந்து வீட்டிலேயே டைம் ஆயிடுச்சு. என்னுடைய சிஸ்டர் வந்து கடலுக்கு போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் போனோம். 8 மணிக்கு தான் வந்தா. நாங்கள் போகிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. போனோம் ஒரு அரை மணி நேரம் தான். உடனே அதோட கிளம்பியாச்சு. போய் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்ப்ரிங் ரோல் வாங்குவோம்னு சொல்லிட்டு போனேன். இந்த பையன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ப்ரிங் ரோல் பண்ணான். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுத்துக்க வாடா தம்பின்னு கேட்டேன். எடுத்துக்குங்கக்கா, சொல்லியிருந்தா நான் வந்து உங்களுக்கு அழகாக நானே எல்லாம் எடுக்கிறது, அதை கட் பண்ணுறது எல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பேன்னு சொன்னான். இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இருங்கக்கா நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன், எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரோல் வந்து இது பண்ணான். அதோட எடுத்துக்கிட்டேன். நான் எந்த ஊருப்பான்னு கேட்டேன். தென்காசிக்கா அப்படின்னு சொன்னான். தென்காசிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென்காசிலேருந்து வந்து தான் எங்கள் ஊரில் போட்டிருக்காங்களாம் இவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரிங் ரோலு, அப்பளம், அப்புறம் வந்து பஜ்ஜி, காலிஃப்ளவரு, பானிபூரி, சோலாபூரி எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சின்ன ஒரு பாலை உருட்டி விட்டு அதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கு வந்து தக்கன அதுக்கு நேராக என்ன கிடைக்குதோ அதில் கிஃப்ட் இருக்கா தரஞ்சினாங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக அது உழுகாதுன்னு தெரியும். அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அது. சரி கொடுத்த காசுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினச்சா கடைசியில் அந்த நம்பர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன கோப்பை கொடுத்துருந்தாங்க. சரி அது நம்மளுக்கு கிடைக்கும் போது அது பெரிய பரிசு மாதிரி தானே. எதா இருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு பொருள் தரப்போகும்போது ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு ஹேப்பியாகவும் இருக்கும். அதோட சரி போனதுக்கு அதுதான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கப்பில் போகிறது. எனக்கு வந்து எந்த ரைடர்ஸ் போடவும் பிடிக்காது. இது ஒன்று மட்டும் நான் போவேன். பயமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இதுலேயுமே பயந்தாலும் சரி போய் பையனுக்காக, ஏன்னா என்னுடைய பையன் வந்து தனியாக அனுப்ப எனக்கு பயம். அதனால் அவனோடையே சேர்ந்து நானும் போகிறனால இது ஒன்றுக்கு மட்டும் நான் போவேன். அவனும் இதுக்கு தான் போவான், மற்றதுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த சின்ன காடி அந்த இதுகள்லாம் போனோன்னா அந்த மாதிரி சருகிறதுலாம் போனால் நம்ம போக முடியாதுல்ல. அதுக்கு தைரியமாக பசங்களை அனுப்பிடுவேன் பையனை. இந்த மாதிரி பெரிய ரைட்லலாம் கப்புலெலாம் தனியாக அனுப்ப எனக்கு பயம். அதனால் நான் சேர்ந்து தான் போவேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனல் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளே என்னோடய சேனலை பார்த்து இவ்வளோ எனக்கு சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.